திகழ்ந்திருக்கார். அடுத்து ராஜ்நாத் சிங் பற்றி பார்க்குறோம். இந்தியாவின் தற்சார்பை வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் வந்து உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் சந்திரபானு குப்தா அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி சிலையை திறந்து வைத்திருக்கார், அவருடைய திருவுருவ சிலையை. அப்பொழுது தான் அவர் பேசியிருக்கார். ஸோ இந்த முன்னாள் முதல்வர் சந்திரபாபு குப்தா என்பவர் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு முதல்வராக இருந்திருப்பார். இவர் மக்களுக்காக சேவை வந்து நிறைய ஆற்றியிருக்காரு. இவர் வந்து மக்கள் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, லக்னோவில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து பிரம்மோஸ் சோதனை மையம் அப்படிங்கிற அந்த மையத்தையும் அவர் திறந்து வைத்திருக்கார். அடுத்து ரஷ்யாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்து பார்த்திங்கன்னா 20.80 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இதுதான் 11 மாதங்களில் இல்லாத உச்சம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதில் ரஷ்யாவே வந்து பார்த்திங்கன்னா 40% பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் எந்தெந்த நாடுகள்லாம் வந்து இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்கிறாங்க அவங்களுடைய கச்சா எண்ணெய்னு பார்த்தோம்னா, ரஷ்யா பார்த்திங்கன்னா 20.80 லட்சமும், ஈராக் வந்து 8.93 லட்சமும், சவுதி அரேபியா 5.81 லட்சமும், ஐக்கிய அரபு அமீரகம் 4.90 லட்சமும், அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 3.03 லட்சமும் வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் வந்து கூகூரில் வந்து பழமையான ஆசிரியம் கல்வெட்டு கண்டுபிடித்திருக்காங்க. இது வந்து 13, 14, 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டாக அறியப்படுகிறது. இது வந்து ஒரு 700 ஆண்டு கால பழமையான கல்வெட்டு அப்படிங்கிறாங்க. இது வந்து பண்டைய நிர்வாக முறையை வந்து தெரிவிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆசிரியம் கல்வெட்டுகள் வந்து 100க்கும் குறைவாக தான் இருக்குது. அதுலேயும் வந்து அதிக அளவில் எங்கு காணப்படுகிறது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் காணப்படுகிறதா சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.